முருகப்பெருமானின் அருளை பெற இந்த 3 நாள் வைகாசி விசாக விரதத்தை சரியாக இருந்தால் போதும், உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். முருகப்பெருமானின் அருள் கிடைக்கணும்னு நினைக்கிறவர்கள் இந்த வைகாசி விசாகத்துக்கு 3 நாள் விரதம் இருந்தா நல்லதுன்னு பலர் சொல்லுவாங்க. அந்த வகையில 2026 வைகாசி விசாகம் மே 30 சனிக்கிழமை வருது. அதனால மே 28ல இருந்தே இந்த விரதத்தை ஆரம்பிக்கலாம். காலை சீக்கிரம் எழுந்து குளிச்சுட்டு வீட்ல ஒரு விளக்கு ஏத்தி முருகப்பெருமான மனசார நினைச்சு வழிபட்டாலே போதும். ஓம் சரவண பவான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா மனசுக்கு ஒரு அமைதியும் கிடைக்கும். முடிஞ்சா கந்த சஷ்டி கவசம் கேளுங்க, இல்ல முருகன் பாடல்கள் கேளுங்க. இந்த 3 நாளும் அசைவம் தவிர்த்து சைவ சாப்பாடு மட்டும் சாப்பிடலாம். பலர் பால் பழம் மாதிரி லைட்டா எடுத்துக்கிட்டும் விரதம் இருப்பாங்க. ஆனா விரதம் அப்படின்னா சாப்பாடு மட்டும் கிடையாது. கோபப்படாம இருக்கணும், யாரையும் காயப்படுத்தாம பேசணும், அதுதான் முக்கியம். அப்புறம் மே 30 வைகாசி விசாக நாள்ல அருகில இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா இன்னும் நல்லது. முடிஞ்சா பால் அபிஷேகம் பண்ணலாம், இல்ல ஒரு சின்ன